ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் ரெசிபி சேனல். இந்த வீடியோவில் நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பிளேட் காலிஃப்ளவர்ஸை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா பாயில் பண்ண வாட்டரில் இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சோடா உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சரை 30 மினிட்ஸ் நம்ம நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்மளோட காலிஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர்ஸ் எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. இது கூடவே ஆனியனும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். உங்களுக்குலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.